வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானிக்கு இடைக்கால தடை, உயர்நீதிமன்றம் உத்தரவு, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என்கிறார் சுமந்திரன் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முக்கிய செய்தியாக இடம்பிடிக்கிறது. உத்துரே இடம் அக்கர பந்தாஸ் நமசிய அணு ஹெகாக் ரஜயட்ட கண்ணா கெசட்டுவ நவத்தி ஜேஷ்ட அதிகரணியின் அத்துரு நியோகியாக் என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக கவனம் செலுத்தவிருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது விடின் அரச காணிகளாக பிரகடனப்படுத்துவதற்கான வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கின்றது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோதாகுடம், சம்பத் அபேகோன் மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் குழாமினால் இந்த இடைக்கால தடை உத்தரவு நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராது விடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்ட 2430 கீழ் 25 எனும் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த வர்த்தமானி அறிவித்தலை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என கோரி வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து அந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதனை ரத்து செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. அதேபோன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரயோகப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளான சந்திப்பின் போது காணி அமைச்சர் லால்காந்தவினால் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது இந்த விவகாரம் பற்றி எந்த ஒரு விசேட கூற்றும் வெளியிடப்படவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் இவ்விவகாரம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சிரேச ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனால் கடந்த 12ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவில் அது குறித்து விசாரணைகள் முடிவடைந்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட 2430 கீழ் 25 இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 12ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்விடயம் தொடர்பில் அமைச்சரவையின் அறிவுறுத்தலை பெறுவதற்கு சட்டமா அதிபர் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசின் முடிவை அறிவிப்பதற்கு மீண்டும் 24ஆம் தேதி அதாவது நேற்றைய தினம் வரை கால அவகாசம் கோரியிருந்தார். எனவே இவ்வாறான பின்னணியில் இவ்வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த 2430 கீழ் 25 இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியை தற்காலிகமாக வலுவற்றதாக்கும் வகையில் அவ்வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான கோதாகொட, சம்பத் அபேகோன் மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் குழாமினால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கிடையே குறித்த வர்த்தமானியை ரத்து செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிடுமாயின் அதனை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள மனுதாரரான சுமந்திரன் இவ்விடயத்தில் உயர்நீதிமன்றத்தின் ஊடாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை பெற்றிருப்பதாகவும் இதன் மூலம் வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக மக்களின் காணிகள் அரச உடைமையாக்கப்படல் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே அங்கிருக்கின்ற காணிகளை 3 மாத காலப்பகுதிக்குள் மக்கள் தங்களுடைய உறுதிகளை கொண்டு வந்து கொடுத்து அதனை உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு 3 மாத காலப்பகுதிக்குள் அந்த காணிகள் உரிமை தொடர்பான விடயத்தை உறுதிப்படுத்தாது விடுத்து அவ்வாறான இருக்கின்ற அரச காணிகள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்படும் என்ற வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. எனவே இதற்கு எதிராக பலரும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். நிலையில் காணாமல் குறிப்பாக இந்த யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொண்டு சென்றிருந்தார்கள். எனவே அப்போது அவர்கள் காணியினுடைய அதனுடைய உறுதிகளோ அல்லது அதனுடைய ஒரு விடயங்களோ எந்தவித ஆவணங்களையும் கொண்டு செல்லவில்லை. அவ்வாறு இருக்க அவரிடம் காணி தொடர்பான உறுதிகளை கேட்கின்ற போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். 3 மாத காலப்பகுதிக்குள் அதனை வழங்குவது சிரமமான விடயம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி இதனை மீளப்பெறுமாறு கோரிக்கை விடுக்க அரசாங்கம் தற்காலிகமாக நடைமுறைப்படுத்துவதை கைவிட்டிருந்தது. ஆனால் அந்த வர்த்தமானியை மீளப்பெறுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவில்லை. இவ்வாறு இருக்கத்தான் சுமந்திரன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இதற்கான நியாயம் கோரியிருந்தார். எனவே நீதிமன்றத்தின் ஊடாக அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை அமுல்
அமுல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இருவரும் வழக்கு விசாரணைகளின் போது அது தொடர்பான விடயங்கள் மீள ஆராயப்படும். அதற்கு முன்னர் அரசாங்கம் இதை ரத்து செய்வதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டால் அதனை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமான செய்தியாக இன்றைய லங்காதீப் பத்திரிகையிலும் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்.